100 வருடங்களுக்கு மேலாக மாஞ்சோலையிலே குடியிருந்து வருகின்ற ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும், அதேபோல் அந்த பிபிடிசி மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை குத்தகைக்கக்கூடிய பிபிடிசி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. 100 வருடங்களுக்கு முன்பு பல்வேறு விதமான விலங்குகளுடைய தொல்லைகள், அட்டைப்பூச்சிக்கடிகள், எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் இல்லாத நேரங்களில் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் துன்புறுத்தி, அடித்து, உதைத்து, சித்திரவதை செய்து அந்த தொழிலாளர்களை அங்கே கொண்டு போய் அந்த காடுகளை திருத்தி தேயிலை தோட்டங்கள் ஆக்கப்பட்டன. இன்று 8373 ஏக்கர் பரப்பளவில் அங்கு தேயிலை விளைவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென்று கடந்த ஜூன் மாதம் அந்த பிபிடிசி நிர்வாகம் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை உடனடியாக வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்து வெளியேற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்ப ஓய்வு என்ற பெயரிலே அவர்கள் கடிதம் பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த கட்டாயப்படுத்தி பெறப்பட்ட விருப்ப ஓய்வு கடிதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியிலே அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான நிலங்களை வழக்கமாக வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை கொடுத்துதான் அவர்கள் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே 2006 பழங்குடி மக்களுக்கான சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதேபோல் கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏறக்குறைய 1 மாத காலத்துக்கு மேலாக அவர்கள் எந்தவித வேலை வாய்ப்பும் கொடுக்காமல் பட்டினிடக்கூடிய நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். முதல்ல அந்த பணிபுரியக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறேன். அந்த வழக்கு இன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோருடைய அமர்வுக்கு முன் வருகிறது. 17வது ஐட்டமாக வருகிறது. அதில் நான் இந்த வழக்கு ரொம்பவும் ஏறக்குறைய நாங்கள் 20 ஆண்டு காலமாக மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறோம். எனவே அந்த வழக்கில் நானே வாதாட வேண்டும் என்பதுதான் விருப்பம். அது குறித்து பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே 26 துறைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதனால் நல்ல ஒரு தீர்ப்பு வரும், அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது.